திருப்பி அந்த டிவி போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம், இதை கட் பண்ணி இங்கே சால்டர் பண்ணோம். பிளாக் கலர் நெகட்டிவ். வடக்கு நண்பர்களோட உதவியோட வருது 12 வோல்ட் வருது நினைக்கிறேன். இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். ப்ளூ கலர் லைட் இது. இதுதான் ரிப்பேர் பண்ணுறதன் மகிமை. நமஸ்கார் தோஸ்தோ. இன்னைக்கு வந்து எங்க இருக்கடா? என் ரூம்ல தான் இருக்கேன். இது என்னுடைய ரூம்பு. இந்த டிவியை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சாஃப்ட்வேர் பக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பேக் லைட் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்னன்னா திருப்பி அந்த டிவி போயிடுச்சு. ஆமா போயிடுச்சு. இவ்வளவு போறதுக்கு தூக்கி போட்டு வேற டிவி வாங்கலாம்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அது நாம பண்ண மாட்டோம். நாம என்ன பண்ண போறோம்? திரும்ப வந்து ரிப்பேர் பண்ண போறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? வாங்க வாங்க கிட்ட வாங்க. டிவி ஆன் பண்றேன். எங்க வர்ற? அடியில வச்சிருக்கேன் கீழே. ஸ்மார்ட் டிவி. அதான் அது. இரு வெயிட் பண்ணு. மிஷின் நிக்கட்டும். வணக்கம் மாப்ள. திரும்ப ஸ்மார்ட் டிவி. திரும்ப ஸ்மார்ட் டிவி. எத்தனை தடவைடா? அதாவது சொல்லுங்க, அந்த ஸ்மார்ட் டிவின்றது மட்டும் தான் வந்துட்டே இருக்கு, பார்த்தா வேற எதுவும் வராது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இருக்க மதர் போர்டு வந்து போயிடுச்சு சொல்லுங்க. ஸோ அதனால அது மாதிரி இந்த மதர் போர்டை மாற்ற போகிறோம். ஸோ அதனால அது மாதிரி டிவியை கழட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டூடியோக்கு எடுத்துட்டு போகிறோம். ஓகே கரெக்ட். ஒரே வெட்ட வழியா இருக்கு. சோல்ஜர்ஸ், டிவியை வந்து நம்மளோட ஸ்டூடியோக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், க்ளீனாக போடும். இந்த டிவி எப்படி தெரியுமா, பேனல் தவிர இது எல்லாம் மாற்றி வச்சு கிட்டத்தட்ட. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த டிவியில் வந்து மதர் போர்டு ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல டிவியை தரப்போம். திப்பரிவாளன் பேர்கள் காப்பிரைட்டா? பயம், வேதனாங்கின பயம். காப்பிரைட்டு இந்த சாரேகாமா எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா. ஓப்பன் பண்ணுறா. தூக்குறா, மேலே தூக்குறா. நானே கேட்டுட்டேன், எப்படி லைஃப்ல யார் ஃபர்ஸ்ட் வர கேளு, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர ஓகே. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஓகே டன், ஓப்பன் பண்ணுவோமா? கால் வலி சொல்ஜஸ். உட்காரு அதுல உட்காருங்க, அடியில் உட்காருங்க. வெங்காயம் லெவியோசா இறங்கு. வெங்காயம் அதோட தயிர் ஒரு மனுஷனை கூட்டு வந்து லாக் பண்ணி தயிர் அரசியல் தவிர பண்ணுறீங்களே. சோல்ஜர்ஸ், இந்த இடத்துல ஒரு கேபிள் இருக்கா, அதை பிடிங்கிடுவோம். உயிர் நாடி விட்டு வாடா ஹெல்ப் பண்றேன். ஏன்டா அங்கே நின்று உட்காந்துருக்க சும்மா. சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ என்ன மேட்ருனா, பாடி வலிக்குதுடா, கை கால்லாம். நீச்சல் அடிச்சு வந்து சோல்ஜர்ஸ் நீச்சல் வந்து இனஃப்டா அடிச்சிடு. அதாவது சோல்ஜர்ஸ், இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேனல் நல்லா இருக்கு, பவர் போர்டு நல்லா இருக்கு. இது மட்டும் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தா சாம்சங் காரன், அதுல இருந்து நான் ஒரு 3 மாசம் ஒர்க் ஆகும், திருப்பி 3 மாசம் திருப்பி ஒர்க் ஆகாம போயிடும். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. இந்த போர்டு மட்டும் மாத்தா டிவி சரியாது வாய்ப்பு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, வடக்கு நண்பர்களோட உதவியோட இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். இதுதான் சோல்ஜர்ஸ். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டு, சைனீஸ் மதர் போர்டு, வடக்குல இருந்து வந்து வாங்கியது. இவ்வளோ பெருசா இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம இதை மாற்றணும். இதை மாற்றினா வந்து சரியாயிடும். 2013 வாங்கின டிவி சோல்ஜர்ஸ். 10 வருஷம் பழைய டிவிடா, சரி பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். இதுதான் ரிப்பேர் பண்றதன் மகிமை. இதுல இன்னொன்று சொன்னாங்க வடக்கு நண்பர். என்ன மேட்டர்னா சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க தெரியுதுங்களா, இதுதான் வந்து எல்பிடிஎஸ் கேபிள். ஸோ இது பாருங்க எப்படி வந்து ஒரு பட்டையா இருக்குங்களா, ஆனா இதுல பாருங்க பின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா. அந்த கனெக்டர் வந்து இதோ இருக்கு பாருங்க, இதான் பின் மாதிரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்டர் இதோ இருக்கு. ஸோ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்விடிஎஸ் அவுட்புட் வந்துடும். இதை எடுத்து இங்கே பேனலில் கனெக்ட் பண்ணணும். ஆனால் வந்து இதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு வடக்கு நண்பர் சொன்னார். என்ன தெரியுமா, இந்த பையா கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த சைடு வருது. ஓகேங்களா, ஸோ அப்படி வரும். ஏன்னா நம்மளோட டிவிலையும் அதே மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல் வருமானது தெரியாது. ஏன்னா சாம்சங் எப்படி வேணா பண்ணலாம், நிறைய மாடல் இருக்குது. இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து மாறி இருக்கும். அதனால் வந்து நீ போகிறதுனா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடக்கு நம்ம சொன்னா அப்படி. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்தால் ஓகே, இல்லைனா இல்லைன்னு அர்த்தம். ரெட் கலர் லைன் போதா சோல்ஜர்ஸ், இது வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் நெகட்டிவ். ஸோ உருண்டையாக போதில் சுற்றி இந்த ட்விஸ்டட் பேர்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லைன். அதனால் முதல்ல ஆன் பண்ணி இதில் மட்டும் பாசிட்டிவ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே புதுசாக இது வாங்கிட்டு வந்துருக்கும் மல்டிமீட்டர், ஆட்டோ டிஜிட்டல் மல்டிமீட்டர், வோல்டேஜ். இங்கே காமன் போர்ட், இது இங்கே பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கேன் பாருங்க, வேறு மாதிரி காமனில் வச்சுட்டு பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ண. அதுக்கு பவர் கொடுக்கணும் முதல்ல. வருது 12 வோல்ட் வருது நினைக்கிறேன். சரியா 12 வோல்ட் வருது பாருங்க. இப்போ கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். வடக்கு பஸ் தெரியும் சக்ஸஸ் சோல்ஜர்ஸ். ஸோ அப்படின்னா வந்து இதில் வர லைனோ அதில் வர லைனோ ஓகே வந்து பிடிங்கியாச்சு. என்னப்பா அந்த பக்கம் போகாத. பார்த்தீங்களா சோல்ஜர்ஸ், அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க. அவ்வளோதான், இப்போ ரிமூவ் பண்ணலாம்ல. அவ்வளோதான் பிரிச்சாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மதர் போர்டு வந்து ரிமூவ் பண்ணுவோம்.
என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இங்க வேற எவ்வளவு பெருசாகுது அந்த காலத்துல போர்டு. ஓபன் பண்ண போறேன், வந்துருச்சு. என்னடா களிமா இருக்கு, எவ்வளவு பெரிய திணல் பாடு வச்சிருக்கேன் பாரு. இந்த நண்டி சோல்ஜர்ஸ், இதுதான் நம்மளோட மதர் போர்ட். வந்து டிரான்ஸ்பிளான்ட், நம்ம வந்து பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இதை இப்படி மாட்டணும். ஆனா என்னன்னா ஸ்க்ரூஸ் வந்து கரெக்டா இதை ஒரு அமைதி, என்னடா சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஒரே ஒரு ஸ்க்ரூ தானே போட முடியும். சோல்ஜர்ஸ், இப்போ நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம். அது என்ன பிரச்சனைனா வந்து இதை எடுத்து இதில் மாட்டணும். எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, ஓட்டை கரெக்டாக போக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். பஜ்ஜி வரும் மற்ற வடை வந்துருக்கு. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், வடை வாங்கிட்டு வந்தாங்க கணேஷ். காலில் வலிக்குதுடாப்பா. நம்ம உடம்பு எவ்வளோ ஃப்ராஜைலாக இருக்கு பாருங்க. நீச்சல் அடிச்சு வந்தாலே பாடி வந்து தாங்க மாட்டேங்குது. கண்ணு இல்லாத கவோரி பயல. வீட்டில் போய் பாடுறேன், கட் பண்ணிட்டு போய் பாடுறேன். இதுதான் சோல்ஜர்ஸ் குடிச்சது. இப்போ பார்த்துட்டு இருக்கேன். தேநீர் இடைவேளைக்கு பிறகு நீங்கள் ஒரு சேனல் வந்து போகிறீங்க அப்படின்னா என்ன கலர் தமிழ் வைக்கணும், எப்படி டெக்ஸ்ட் வைக்கணும், எப்படி போஸ்ட் கொடுக்கணும், எப்படி சோல்ஜர்ஸ் இப்போ என்னன்னா ஆன் பண்ணி பார்க்கணும். இதுக்கு தனி பவர், அதுக்கு தனி பவர். ஸோ முதல்ல இதை கொடுத்துரும். இப்போ இங்கே வந்து இதை கொடுக்கணும். தலைவரே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி கீழே ஆன் பண்ணு. பவர் பட்டன். ப்ளூ கலர் லைட் வந்துச்சு. டேய் சக்ஸஸ்டா. அப்போ தலையில் வருது. இது மாற்றிக்கலாம் சோல்ஜர்ஸ், தலையில் வரதை மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் இப்போ பிரச்சனை என்னன்னா இதை எடுத்து அங்கே மாட்டணும். மாற்ற முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஓவர். ஆனால் இன்னொன்று தெரியுமா, இந்த பிளாஸ்டிக் போய் அந்த இதில் முட்டிடும். இதில் நம்ம ஸ்க்ரூ போட்டால் கூட இந்த இடத்துல வந்து எதாவது பண்ணிக்கலாம். இதோ இருடா, எங்கடா அது இது எடு. சோல்ஜர்ஸ் சேஃப்டிக்காக இங்கே வாங்க, தெர்மல் பேட் எடுத்து இங்கே வச்சிடும். இது ரெண்டும் மாட்டலாம்டா. இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துக்குள்ள போட்டு சைடில் ஒரு ஸ்க்ரூ போடலாம், கிராஸாக ஸ்க்ரூ போட்டு விடலாம். சோல்ஜர்ஸ், இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்வர்டாக ஒரு ஷேப் இருக்குங்களா, டேப் எடுத்தோம். இந்த மாதிரி ஒரு டேப் இது இருக்கு பாருங்க. இது வந்து இப்படி முடிடும். மாடர்ன் ப்ராப்ளம்ஸ், மாடர்ன் சொல்யூஷன்ஸ். இப்போ ஸ்க்ரூஸை போட்டு முடிய வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை தெரியுது. ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸாக இருக்கா. அதனால பார்த்தீங்கன்னா நான் வேற மாதிரி டெக்னிக் பண்ண போகிறேன். என்னன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டுற போகிறேன். போட்டுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே லாக் பண்ணிட போகிறேன். இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, வாஷர் போட்ட மாதிரி தான் இருக்குது. அது ஸ்க்ரூ அப்படியே லாக் பண்ணால் அப்படி நின்றும். லாக் பண்ணியாச்சு. ஆட்டில் வரல பாருங்க. ஸோ போர்டை மாட்டியாச்சு. இப்போ என்னன்னா அப்பயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல பவர் வருதுங்களா, இந்த பவர் எதுக்குன்னா பேக் லைட்டுக்கு. இப்போ இதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா போர்டுக்கு. இப்போ ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னா 2 கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பிளான் போட்டுருக்கேன்னா இதை ஓப்பன் பண்ணி இதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்து டைரக்டா இங்க வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பண்ணுவோமா. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பவர் போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டில் இங்கே நியூட்ரல் லைனு. ஸோ இந்த நியூட்ரல் லைனை வந்து சால்டர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள். இது பாருங்க, இதுதான் கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து இந்த இங்கே டிவி போர்டுக்கு வரும். என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணி இங்கே சால்டர் பண்ணணும். ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ கட் பண்ணுறோம். இங்கே கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்லீவ் எடுப்போம் வெளியே. ஸோ ரைட் ரிப்பேர்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு மூவ்மெண்ட் பாருங்க. இப்போலாம் வந்து காப்பி ரைட்டுக்கு ரைட் டு காப்பி ரைட்னு ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். பாட்டு பாடினா காப்பி ரைட் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக லீகலாக போனால் ஜெயிச்சிருவோம் சொல்லிச்சு. நம்ம யோசிக்கிறேன் லீகலாக போவோமா அப்படின்னு சொல்லி. சாருக்கு நமக்கு ஒரு கேஸை போடுவோமா. கேஸே நாங்கள் தாண்டா, கேஸு போடுறதே நாங்கள் தாண்டா. கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ரு. சோல்ஜர்ஸ் 2 கேபிள் தாங்க பிரிச்சாச்சுங்களா. இதை வந்து இதோட சால்டர் பண்ணுவோம். என்னடா மீன் வந்து சவுண்ட் வருது. என்ன சமையலோ அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஒருத்தர் ரெடியாக உட்காந்துட்டு இருப்பான் இன்ட்ரா எழுதுறதுக்கு. சரிக்காமா என்னதானே நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்னன்னா எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் எல்லாம் அமைதியாக இருந்திருக்காங்க. எல்லாரும் பரிதாபங்களுக்கும் வந்திருக்கு. அவங்க பாட்டு பாடுறதுக்குமே வந்திருக்குடா. அவங்க பாட்டு பாடுவாங்களே பொதுவா. யாருமே வைக்கல. என்னதான் நினச்சிருக்கீங்க. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், சால்டரிங் பண்ணியாச்சு. தெரிஞ்சுங்களா, சூப்பராக அருமையாக சால்டர் பண்ணி இப்போ அப்படிங்க மாற்ற வேண்டியதான். மாட்டியாச்சு. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், பவர் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்களா. எடுத்துகிட்டு வந்து இந்த மதர் மேலே கனெக்ட் பண்ணுற பவரை. அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், டிவி ரெடி. இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து பின்னாடி போட வேண்டியதான். இருடா இதுடா 5000 கடை வைக்கிறது எல்லாம் மண்டபம் கொண்டே மாதிரி 5000 வேண்டா. 5000 எவ்வளோ ஒர்க் ஆகும். அதான் செக் பண்ணுறேன், வச்சு பார்க்கறேன்டா. இல்லைண்ணா, இப்போ உங்களுக்கு பட்டனோட ஆக்சஸும் வேணும்ல. இப்படி ஓட்டிட்டோம்னா கூட சிக்னல் வந்து இது வழியாக வரும். ஓட்ட போட்டே திரும்பி இல்லாமா. ஓட்ட வேணாண்டா. ஆல்ரெடி இங்கே ஓட்டுருக்கா டிவி ஸ்டாண்ட் ஓட்ட.
சோல்ஜர்ஸ் ஒரு வழி கண்டுபிடிச்சிரு ஐயாருக்கு. ஆக்சுவலாக ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, இதான் வந்து டிவியில் வந்து ஆன்போர்டு ஐஆர். இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்து இங்கே வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல. அதுக்கு என்ன பிளான்னா நம்ம வந்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் இப்போ இதுலேருந்து கேபிள் போனல, கேபிள் போகிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கும்போது தான் இங்கே இருக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போகுது. இந்த ஓட்டை என்ன ஓட்டைனா ஸ்டாண்ட் ஓட்டை. இது உள்ள கேபிளை உள்ள விட்டு இந்த பக்கம் வெளியே எடுத்துலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இதை ஒட்டிடும். சோல்ஜர்ஸ் இப்போ வந்து என்ன ஓட்டை பண்ணோம் தெரியுதுங்களா? என்னடாச்சு டீ ரெக்கார்டு பண்ணலையடா. ஆட பிக்காளிப்பல. அடுத்து இன்னொரு 2 ஓட்டை பண்ணோம். மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங், இந்த ஓட்டையாவது ரெக்கார்ட் ஆகும். ஓட்டை போட்டாச்சா, ஸ்க்ரூ போட்ட வேண்டியதான், வேலை ஆச்சு. ரைட் பண்ணியாச்சு சோல்ஜர்ஸ். எப்படி இங்கே இருங்க வந்து கேபிளை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுப்போம். ஸோ இது வழியாக கேபிளை உள்ளே விட்டு விடுறான், இது கழட்டிட்டு. ஸோ இப்போ வந்து இதில் மாட்டிட வேண்டியதான். ஓகே டன். இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ஐவர் ரெடி பண்ணியாச்சு தெரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதை எடுத்து வாங்கிக்கலாம். ஓகே டன் சோல்ஜர்ஸ். நம்ம வேலை முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த போர்டை மாற்றணும். போர்டை மாற்றிட்டு இதுலேருந்து பவர் நம்ம தனியாக கொண்டு வரதுக்கு மெயின் போர்டில் இருந்து நம்ம பவர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கேபிள் தெரியுதுங்களா? டேய் ஏன்டா அவங்களுக்கு மேலே தெரியும், ஏன்னா நீ கையில் வச்சுருக்கு பாவம் மாதிரி இதை பண்ணிட்டுருக்கு. வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. டேரெக்டாக நீங்கள் இப்போ இதே எடுத்து கணக்கு எதுக்கு பவர் போர்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் போர்டு மூலமாக தான் பேக் லைட்டுக்கு எல்இடிக்கு வந்து பவர் போகுது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது நமக்கு தேவை குரூஷியல். இப்போ மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு ஐஓ செட் பண்ணணும். அதுக்காக இந்த ஐஓ கேபிள் எடுத்து நம்ம கீழே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பேசி இது பண்ணுறதால இப்போ வந்து நம்ம டிவி ஆன் பண்ணுறோம் உள்ள போட்டு. இது எல்சிடி கனெக்ட் பண்ண விட்டு பாரு. அதுங்க வர எல்சிடி கேபிள் இருக்குதா? டேப் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் டேப் அடிச்சு விட்டுருவோம். ஓகே அவ்வளோதான் முடியலாம். எங்கடா ஸ்க்ரூ இருக்குதா? சோல்ஜர்ஸ் முடிச்சாச்சு. ஆன் பண்ணலாமா இப்போ? 3 2 1. வந்துச்சுடா வேற மாதிரிடா. என்னடா இது ஏட்டுக்கு வந்து என்ன பார்த்தா எடுக்க தெரியுது. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் தி வீடியோ. வெட்டுக்கிறமா அந்த டிவி ரிப்பேர் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இன்னிலேருந்து நான் இதில் வந்து மூவிஸ் சீரீஸ்லாம் பார்ப்பேன். நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு டைம் இருந்ததா? இல்லை டைம் டே நைட்டு தூங்கும்போது சாப்பிட்றேன். அந்த போட்டுட்டு தூங்கிடுவேன். அதான் தூங்கிட்டு இப்போ 2-3 மணிக்கு வந்துப்பேன். எந்திரா திடீர்னு வந்து எல்லாம் கத்திட்டு கிடப்பேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஓகே ரைட். இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறது இருக்கும்? முன்னாடி ஒரு 800 2300 மொத்தம் சேர்த்து 3100 ரூபாய் செலவு பண்ணி 10 வருஷமா இந்த டிவியை வந்து ஓட வச்சிருக்கோம். அடுத்து என்னோட ஆசை அடுத்த ஒரு 10 வருஷம் ஓட வச்சு 20 வருஷம் வெற்றி அது கொண்டாடின சாம்சங் டிவி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிவியில் பொறுத்த வரைக்கும் பேனல்னு ஒன்று இருக்கும். அதான் டிவி பேனல். அந்த டிவி பேனல் ரொம்ப முக்கியம். அது போயிடுச்சு, அதான் நம்மளால மாற்ற முடியாது. மற்றபடி போர்டு பவர் மீதி எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ பேக் லைட் கூட மாற்றிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேனல் மட்டும் போயிடுச்சுன்னா பிரச்சனை. பேனல் இருந்ததுன்னா தூக்கிலாம் போடாதீங்க. ஏன்னா இ வேஸ்ட் அதெல்லாம். ஸோ ரைட் ரிப்பேரோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இ வேஸ்ட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். ப்ரோ இப்போ இது இ வேஸ்ட் தரேன்னு கேட்டிங்கன்னா, இது இ வேஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த மொத்த டிவியை இ வேஸ்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் ரிப்பேரோட நல்ல விஷயம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறது வரைக்கும் பாய்.